மிரர் ஈக்குவேஷன். இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் டயக்ராம் எப்படி வரைகிறது, அப்படியே டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மிரர் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன்றது 1/v ப்ளஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இதுதான் மிரர் ஈக்குவேஷன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர். ஃபார் ஸ்பெரிக்கல் மிரருக்கு இதுதான் மிரர் ஈக்குவேஷன். இதில் v அப்படின்றது v அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ். u அப்படின்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்புறம் f ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த். இதெல்லாம் ஸ்பெரிக்கல் மிரருடைய டிஸ்டன்ஸ். இது ஸ்பெரிக்கல் மிரருடைய இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரருடைய ஃபோக்கல் லென்த். திஸ் இஸ் தி மிரர் ஈக்குவேஷன். இப்போ மிரர் ஈக்குவேஷனுடைய டெரிவேஷன் பார்க்கலாம். அதுக்கு டயக்ராம் வரையணும். டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஒரு ஏதாவது பொருள் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி ஒரு கான்கேவ் ஸ்பெரிக்கல் மிரரை வரைஞ்சிருங்க. கான்கேவ் மிரரை. அதுக்கப்புறம் அதில் சென்டரில் ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிடணும். பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஏபி. ஸோ ஏபி இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆக்சஸ் பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வச்சருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை பற்றி ஏபி இஸ் ஆப்ஜெக்ட் அப்படி எழுதி வச்சாலும் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதிலிருந்து இந்த பி பாயிண்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்டோடைய பி பாயிண்ட்லேருந்து 3 ரேஸை கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் 3 பேரலாக்சியல் ரேஸ் ஃப்ரம் பி. ஸோ ஃபஸ்ட் ரே வந்து பிடி விச் இஸ் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சஸ். இப்படி பிடி எடுக்கலாம். பிடி which is parallel to the principal axis. Principal axisக்கு parallel வரக்கூடிய rays வந்து எப்போதும் reflected through the focus. Reflected through the focus. Focus வழியா reflect ஆகும். இது first ray. Second ray வந்து BP. அதாவது இந்த போல்க்கு வரையணும். போல். அப்போ Bயிலிருந்து Pக்கு இந்த போல்க்கு வரையணும். So second ray is BP. It is reflected. ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்டட் ரே வரைய போகிறோம். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும். ஸோ பிபி இஸ் அ ரே இன்சிடென்ட் அட் பி அண்ட் ரிஃப்ளெக்டட் as பிபி டேஷ். ரிஃப்ளெக்டட் as பிபி டேஷ் அப்படி இருக்கும். ஸோ இயர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஆங்கிள் பிபிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிபி டேஷ். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் ரே. தேர்ட் ரே எடுக்க போகிறோம். தேர்ட் ரே வந்துட்டு பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் கர்வச்சர். பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் கர்வச்சர். இதுதான் சென்டர் ஆஃப் கர்வச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வச்சர் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ரேவை எடுக்கலாம். ஸோ the ray which passes through the center of curvature is incident at E on the mirror and reflected back in the same path. Same pathல reflect ஆகும். The center of curvature வழியா பாஸ் பண்ணக்கூடிய ray திருப்பி reflected back in the same path. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 3 ரேஸும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது B டேஷ் பாயிண்டில். அந்த B டேஷ் பாயிண்ட்டுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையலாம் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து. ஸோ தட் இஸ் ஏ டேஷ் பி டேஷ். இட் இஸ் தி இமேஜ். இந்த ஏ டேஷ் பி டேஷ்ன்றது தான் இந்த ஏபி ஆப்ஜெக்டோடைய இமேஜ். இந்த இமேஜ் வந்து ரியல் இமேஜ் இன்வெர்ட்டட். ரியல் இன்வெர்ட்டட் இமேஜ். இப்போ நம்ம வந்து மிரர் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணலாம். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து 2 ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், அதாவது பிபிஏ. பிபிஏவும் அடுத்து வந்துட்டு
இந்த பி டேஷ் ஏ டேஷ் பியும் இந்த ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்து சைடில் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை மட்டும் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்படி இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த ஏபி ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏபி இருக்குது. இங்கே வந்து அதோடைய இமேஜ் ஏ டேஷ் பி டேஷ், தென் இட்ஸ் அ போல். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த டயக்ராமில் எக்ஸாம்பிள் போட வேண்டியதில்லை, இது உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக எழுதியிருக்கோம். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ட்ரையாங்கிள் எது எடுத்திருக்கோம்? பிபிஏ இல்லைனா பிஏபி, பிபிஏ பிபிஏ. அதுமாதிரி ட்ரையாங்கிள் பி டேஷ் பி ஏ டேஷ், பி டேஷ் பி ஏ டேஷ். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் பர்பெண்டிகுலர். இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் பர்பெண்டிகுலர், இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிளும் பர்பெண்டிகுலர். டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள், இது ரெண்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிரகாரம் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இங்கே என்ன ஆயிரும்னா ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணலாம். ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஏ டேஷ் பி டேஷ், இந்த ட்ரையாங்கிளுடைய ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை சேம் திங் இன் தி அனதர் ட்ரையாங்கிள், அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ், அதாவது இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பிஏ டேஷ் டிவைடட் பை இந்த பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ் பிஏ. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒரு ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ டேக் அனதர் ட்ரையாங்கிள். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம், இனி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்து தெரியும். இந்த ட்ரையாங்கிளில் இங்கே வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது இந்த ட்ரையாங்கிள், அது இந்த ஏ டேஷ் பி டேஷ் எஃப் இந்த ட்ரையாங்கிளும் டிஎஃப்பி இந்த ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தெரியறதுக்காக சைடில் நம்ம போட்டுடலாம். இப்போ இங்கே போடும்போது இந்த சைடில் போட்டுடலாம் நம்ம. ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்றது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு இமேஜ் இருக்குது, இமேஜ் இங்கே வந்து ஏ டேஷ் பி டேஷ், இங்கே போலும், இங்கே மேலே டி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ இது வந்து இங்கே ஒரு கிராஸ் லைன். ஸோ இட் இஸ் எ எஃப். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போது ட்ரையாங்கிள் டிபிஎஃப்பும் ட்ரையாங்கிள் பி டேஷ் ஏ டேஷ் எஃப்பும் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். டிபிஎஃப் அண்ட் பி டேஷ் ஏ டேஷ் எஃப் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பர்பெண்டிகுலர், இந்த ஆங்கிளும் பர்பெண்டிகுலர், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்சோ ஈக்குவல். ஸோ இங்கே ஆங்கிள் சிமிலர். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த பிடி இஸ் ஈக்குவல் டு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுடைய ரெண்டோடைய பேஸும் ஏ டேஷ் எஃப் டிவைடட் பை பிஎஃப். இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த பிடின்னு எழுதணும். ஸோ ஹியர் பிடி இஸ் ஈக்குவல் டு, இந்த டயக்ராம் பிரகாரம் பிடி எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே இந்த டயக்ராம் பிரகாரம் இந்த பிடி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி. இந்த பிடியும் ஏபியும் ஈக்குவல். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை பிடின்னு இருக்குது. வாட் இஸ் பிடி? பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் டிவைடட் பை பிஎஃப். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்கள், ரெண்டும் சேம். ஏ டேஷ் பி டேஷ் டிவைட் பை ஏபி, ஏ டேஷ் பி டேஷ் டிவைட் பை ஏபி. ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அப்புறம் ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்கு பாருங்கள்?
A dash divided by PA is equal to second equation பாருங்க A dash B dash divided by AB is equal to A dash F divided by PF இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த A dash F பிரித்து போடலாம். A dash F நம்ம டயக்ராம் பார்த்தா தெரியும் A dash F எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு டயக்ராம் போட்டு வைக்கிறேன் நான். இந்த டயக்ராமில் A dash இங்கே இருக்குது, தென் போல் இருக்குது, நடுவில் ஃபோக்கஸ் இருக்கும். மெயின் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மெயின் டயக்ராம் பாருங்கள். A dash P இடையில் F இருக்குது இந்த லைன். அந்த லைன் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ இந்த லைனில் பாருங்கள் நம்மளுக்கு வேண்டியது A dash F. A dash F தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா P A dash ஃபுல்லாக எடுத்துடலாம். P A dash கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நமக்கு தேவையில்லாதது PF அதை மைனஸ் பண்ணிடலாம். PF மைனஸ் பண்ணலாம். ஸோ A dash Fன்றதை எப்படி எடுக்கலாம்? P A dash எடுத்துகிட்டு இந்த PF மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? A dash F கிடைக்கும். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ P A dash divided by PA is equal to A dash F. What is A dash F? A dash F is P A dash minus PF divided by இந்த PF. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு PA எடுக்கலாம். P2A நம்ம டயக்ராம் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள் இந்த Pயிலிருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் P2A, that is called object distance, that is U. P2A dash-ன்றது image distance, that is V. P2F, F-ன்றது focal length, அப்போ F. அப்போ PA-ன்றது U, PA dash-ன்றது V, PF-ன்றது F. எல்லாமே இந்த மிரருக்கு லெஃப்ட் சைடு இருக்கனால மைனஸ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ PA is object distance, ஸோ minus U. அதுமாதிரி PA dash அப்படின்றது image distance, minus V. PFன்றது focal length, Fன்னு எடுக்கணும், minus F. எல்லாம் மிரருக்கு லெஃப்ட் சைடு இருக்கனால மைனஸ் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ PA dash ஃபஸ்ட் இருக்குது. PA dash is minus V divided by PA. What is PA? Minus U is equal to PA dash. PA dash is minus V minus இந்த minus PF. What is PF? Minus F whole divided by PF. PF is minus F. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ V divided by U is equal to இங்கே minus V, இந்த மைனஸ் ப்ளஸ் F divided by minus F. இப்போ இதை U by V அப்படி வைக்கலாம். is equal to இதை செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ minus V divided by minus F plus F divided by minus F. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும், இந்த எஃப்பும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கு பாருங்க, V divided by U is equal to V divided by F மைனஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1, ஏன்னா 1 டைம் கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை Vயால் டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைடிங் த்ரூ அவுட் பை Vயால் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை Vயால் டிவைட் பண்ணும்போது இந்த Vயும் டிவைட் பண்ண Vயும் கட் ஆகிடும், பாக்கி 1/U மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே Vயால் டிவைட் பண்ணும்போது இந்த கீழே வரக்கூடிய Vயும் இந்த Vயும் கட் ஆயிரும், 1/F ஆயிரும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, இது Vயால் டிவைட் பண்ணிடலாம். இங்கெல்லாம் Vயால் டிவைட் பண்ணும்போது V கேன்சல் ஆயிரும். ஸோ 1/U ஆயிரும், இங்கே 1/F ஆயிரும், இங்கே 1/V. இப்போ இந்த 1/Vயை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இங்கே மைனஸாக இருக்குது, இட் பிகம் ப்ளஸ். ஸோ 1/V ப்ளஸ் 1/V, ஆல்ரெடி இங்கே 1/U இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 1/F. இதுதான் நமக்கு தேவையான மிரர் ஈக்குவேஷன்.